ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மாரி ஆச்சு நட்டுஷிப்புல எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். ஓகே வாங்க இப்போ நம்ம எபிசோடுக்குள்ளே போயிடலாம். கம்பீரமாக நிற்கிறோம். அவன் பவரே அந்த பேப்பர் தான் போல இருக்கு. மண்ணே அம்பு மாதிரி விட்டுனுக்குறான். தப்பிக்கிறானே அப்பயும். என்ன தம்பி தப்பிச்சு ஓடுற? அவ்வளோதான், கார நின்னத்து வந்து டான்ஸ் தான். அழகா இருக்கு, டான்ஸ் வர மாதிரி நல்லா இருக்கு. யாரா பார்த்தா இவனா தனியா ஆடுனுக்கிறான்னு தோணும். இங்க வேற லெவல் சமன் ஆடுன்னு இருக்கும். ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஓ, நிறைய விடுறான். எல்லாத்தையுமே தப்பிக்கிறானே, மாட்டவே மாட்டேன்றான். இனிமே வெளியவே ஓடிடலாம். இங்கே சுத்துறது நல்லா ஹைட்டா பறக்குறான். என்ன தம்பி இந்த ஆட்டம் போதுமா? திறமைசாலிதான், ஒத்துக்கணும். திறமை நம்ம ஒக்காக இருப்பான இந்த ஊர்ல. ஓ, மண்ணை வச்சே பறக்குறான். சூப்பர். அந்த ஜென்சுரிக்கு உனக்கு நல்ல உதவியா இருக்கு போல. அதற்கட்டும், நான் வெளியாளுங்கிறத நீ எப்படி கண்டுபிடிச்ச? எங்க பாலைவனத்துல அந்த மாதிரி பறவைகளை பார்க்க முடியாது. இவ்வளவு பெருசு கொண்டு வந்துட்டு எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்கும். பைத்தியமாடா நீ? என்னதான் நடந்துச்சு? ஊருக்குள்ள வேற யாருமே இல்லையா? வெளியாளுன்றது தெரியுது. ஆனா இவன் கொன்னுட்டாங்க. எப்படி உள்ள வந்தான் அத சொல்லுங்க. நம்ம பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய கேப்டன் யூரே எங்க போயிருக்காரு? அது வந்து இவங்கெல்லாம் எங்க போனாங்க? எனக்கும் புரியல. கேப்டன் யூரே இப்போ எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. நீ என்ன சொல்ல வர? அவன் தான் அவங்கால மாட்டானே. அந்த டெய்டர் அவனை எப்பவும் தொல்லதான். தேவையில்லாத பிரச்சனையை தலைமையில போட்டுக்கிறான். யுவரா, நீ உடனே உன் ஊருக்கு திரும்ப போ. அவங்கள யாராவது ஒருத்தர் உன்னை இங்க பார்த்தா பிரச்சனை பெருசாயிடும். புரியுது? சரி, சீக்கிரம் வேலையை முடிடா. எப்படி காத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? இவன் ஒண்ணுமே பண்ண மாட்டானா? உள்ள இருக்கியா? ஏன்னா ஃபைட் ஆரம்பிச்சு 1 நேரம் ஆகுது. நீ எங்க போய் தொலைஞ்சகாரா? கான்கரோ, நம்ம காசுக்காக வானத்துல பறந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன சண்டை போடுறானா? உங்களெல்லாம் நம்பிட்டு இருந்தா அவ்வளோதான். அவன் போயிட்டான். மொத்த ஒப்பத்தே எங்க போனாங்க? ஷினோபிஸ். இந்த வேலையை அமைதியா முடிச்சுட்டு கிளம்பலாம்னு நினைச்சோம். கேட்டதுலயே ஒரு நல்லது என்னன்னா, உன்னை தேட வேண்டிய அவசியத்தை எனக்கு கேமரா மாதிரி போல. வா, இது அவன் இடம்டா.
அப்பாடி எரிமலை குழம்பு வெடிச்சு வர மாதிரி எல்லாமே அவனுக்கு அனுகூலமா தான் இருக்கு. ஆனா அதை கெடுக்க தான் நான் இருக்கனே. இங்க ட்ரைனிங்கா யாரோ இருக்காங்க. என்னது எட்டி வரும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போய்த்தல நாய் சிரிப்பா இருந்ததுல அது. தூக்கி போட்டு எட்டி வச்சு அப்போ இவன் வேற நிலத்தையே உடச்சுனுங்கிறான். இப்படி நிக்க மாட்டாரு. சரி பசங்களா, ஷினோபி பேட்டில் ஸ்கில் இருக்கிற 3வது விதிமுறை என்னது? நீஜுட்சு. ஐயோ அப்பா என்ன ஏய் என்ன பண்ணாரு இப்போ? யாராலையும் இவ்வளவு வேகமா செய்ய ஆ, ஏய், என்ன சைன் பண்ணாரு கூட தெரியல. ஃபயர் பால் ஜுட்ஸு. அப்பா ஒரு செகண்ட்ல 1000 ஜிட்ஸு பண்ணிடுவார் போல இருக்கு. அடடா, இப்ப எங்க போனாருன்னு தெரியலையே. ஓ ஹெடாத ஜுட்சு. பூமி கட்டில இருந்து கூட ஜுட்ஸு அப்படின்னு சொல்லிதான் ஆகணும் அவருக்கு. அதான் எல்லா ஜிட்ஸும் அட் டைம் பண்ணிட்டுக்கிறாரு. இன்னொரு ஷேடோ க்ளோனா. ஐயோ என்னடா பண்றாரு? வாட்டர் ஸ்டைல், வாட்டர் டிராகன் ஜுட்சு. ஏன் நெருப்பு தண்ணி எல்லாத்தையும் எல்லாத்தையும் விளையாடுறாரு. கொண்டு வராரு. இதுல செகண்ட் ஒக்காக பண்ணி பார்த்தது புரட்சிமாரோட ஃபைட் நடக்கிறப்போ. சும்மா சொன்னாங்க 1000 கலை கத்து வச்சுங்கிறாருன்னு. ஃபயர் ஸ்டைல், எர்த் ஸ்டைல், அப்புறம் வாட்டர் ஸ்டைல் எல்லாத்தையும் அட் பயன்படுத்துறாரு. டைம் ஒருத்தரால எப்படி இவ்வளவு வித்தைகளை பயன்படுத்த முடியுது? அவருக்கு காப்பி நெஞ்சான்னு பேர் இருக்கிறத மறந்துட்டியா? நம்மள குறைச்சு எடை போடலங்கிறதால தான் அவரோட முழு திறமைய காட்டுறாரு. ஆமா, இவ்வளவு எடுக்கிறாருன்னா நீங்க அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கீங்க. போல இருக்கே. பரவாயில்ல, சூரியன் உதிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குல்ல. உண்மைதான். ஆனா நாம எதிர்பார்த்ததை விட இது இன்னும் வேகமா முடிஞ்சிடும்னு தான் எனக்கு தோணுது. எல்லாம் வாய்ப்பு வந்து வேடிக்கை தான் பாக்குறாங்க. ஓ இதே எடுத்துட்டான். காரா. நசிக்கு விடணும். இவனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது போல. கிட்டத்தட்ட நேரம் ஆயிடுச்சு. இவரு ஏதோ பிளான் பண்றானோ. ரொம்ப நேரமா ஏதோ பண்ணிருக்கான். பரவாதான். இவன் நிறைய எடுத்துட்டு வரான் போல. மாட்ட நெசுக்கிறான். ஆனா இப்ப இந்த நிறைய அசால்ட்டா எடுக்க ஆரம்பிச்சான். வேற இதான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுக்கிறான். உண்மையான சண்டையை இப்பதான் ஆரம்பிக்க போகுது. என்னடா பண்ண போற?
ஓ வெடி மாதிரி. அது மண்ணை அஃபெக்ட் பண்ணுமா என்ன? ஒன்றும் ஆகலையே. உடையுது. ஆனா க்ளோஸா வந்துருச்சு. சாதாரணமான நடிக்க வைக்கிற பொருள் அதுலயும் சில இலக்கு நோக்கி விடுறான். ஆனா என்கிட்ட கம்மியா இருக்குன்னு தான் சொன்னாங்க ஸ்டார்டிங்ல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பழகி இருக்க. காராக்கே இவங்களுக்கு 2 பேருமே டெஸ்ட் மாதிரி தான் போல. இது ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லைனாலும் அவர் ஷாரிங்கன் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு தெரியாம போயிடுச்சு. ஆமா, அவர் ஹேண்ட் சைன்ஸ நம்ம கண்களால சரியா பார்க்க முடியல. அதை அவ்வளோ ஸ்பீடு. எப்படி நம்மளால தடுக்க முடியும்? ஏன் என்ன பண்றானே தெரியாம எதுக்கு ரெடியா வருது? மறுபடியும் ஐயோ நல்லா இருக்கு அது. ஏதோ கையை கச்ச கச்சன்னு ஆட்டின மாதிரி இருக்கும். சாசுக்கு வேலை மட்டும்தான் அதை பார்க்க முடியும். அவரோட கைகளோட வேகத்தை குறைக்கிற வரைக்கும் நம்மளால அந்த பெல்ஸ் நெருங்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. நீ சொன்னது உண்மையா இருந்தாலும் ஆச்சரியமா இல்ல. ககாஷி சென்சை மாதிரி ஒருத்தர் கூட போட்டி போடுறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அவர் ஷிகமாருவை விட புத்திசாலி. அவரை விட மோக சக்தி ஜாஸ்தி. எல்லாம் கலந்த கலவை ஒரு. இவருடைய ஷாரிங்கான் சாஸ்கேவை விட சக்தி வாய்ந்தது. ஆமா இதுவும் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இவருக்கு அனுபவமும் ஜாஸ்தி. இவர் ஒரு சகல கலா வல்லவன். நல்லா இருக்குடா பேரு. ககாஷி சென்சைக்கு ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கணும்ல. என்னதான் எனக்கு தோணுது. அவருக்கு சக்கரா ட்ரை ஆகுது சீக்கிரம். ககாஷி சென்சைக்கு வீக்னஸ் புக்கு தான் இருக்கு. ஷாரிங்கன் எடுத்துட்டா ரொம்ப சீக்கிரம் ட்ரை ஆகிடும்ல. ஒரு நிமிஷம் இரு, நல்ல ஐடியா. மூச்சு வாங்குறாரு. ஷாரிங்கனை எந்த அளவுக்கு வாட்டி எடுப்பாங்க நான் நினைச்சு பார்க்கல. சூரியன் உதிக்கிற வரைக்கும் அவங்க என்கிட்ட வராம பார்த்துக்கிட்டா போதும். தேவையான அளவுக்கு ஷூரிகனும் இருக்கு, குணாயும் இருக்கு. தேவையான அளவு தந்திரமான செயலும் இருக்கு. இல்லை, அதை பயன்படுத்த வேண்டாம். நான் ஒரு கையில புக்கை படிச்சுட்டு அவங்களை தடுக்கிற அளவுக்கு அவங்க அவங்க சின்ன பசங்க இல்லை. ஆனா அடுத்து என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவளா இருக்கா. முக்கிய கதாபாத்திரத்தோட முகத்திலேயே கிழிக்க போறாங்க. பெருசு என்னால வெயிட் பண்ண முடியல. இலசுங்களை கெடுத்து வைக்கிற நீ. வீக்னஸ் இருக்குன்னு சொல்றல, அது என்னன்னு சொல்லி தொலை. ஓ கம் ஆன் சாகுரா, என்னை விட ககாஷி சென்சையை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும். நீ இன்னும் கண்டுபிடிக்கலையா? எனக்கு உன் அளவுக்கு மூளை இல்லைன்னே வச்சுக்கோ. என்னன்னு நீயே சொல்லி ஒத்துக்கிட்டாவலே. ஓகே ஓகே, அந்த வீக்னஸ் தெரிஞ்சுக்கணுமா? ஆமா, ஏதோ வருது. ஓ இருட்டாகுதா? இப்பதான் எனக்கு புரியுது. இது ரொம்ப சிம்பிளா நம்மளால முடிக்க முடிஞ்ச ஒரு வேலை. அதேதான், யோசிச்சு பார்த்தா வேற சுலபமா முடியும்னு சொன்னேன்ல. அதை மாட்டிக்கிட்டாரு. நீ சொல்றது உண்மையா இருந்தா அந்த ஒரு நொடி நம்ம அவர் ஹேண்ட் சைன்ஸ பத்தியும் ஷாரிங்கனை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. நேரம் பார்த்து நாம அவரை தாக்கணும். நரேட்டோ, எப்படி உனக்கு மட்டும் இப்படிலாம் யோசனை வருது? பயப்படுது கிரிமினலா யோசிச்சுது போல. அவங்களோட முன்னேற்றத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனாலும் நான் கவனக்குறைவா இருக்கவே கூடாது. இந்த நருட்டோ பாய் என்ன பண்ணுவானே தெரியல. கிட்டோன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கிறது தான் நல்லது. இங்கே வெயிட் பண்றதுல ஒரு பிரயோஜனம் இல்ல, டைம் வேஸ்ட் ஆகுது. முதல்ல நாம தாக்குறது தான் நமக்கு நல்லது. சரியா சொன்ன. ஆரம்பிக்கலாமா? தயாராகிரு. திரும்ப திரும்ப இதான் எடுக்கிறான். இன்னும் உணர்ச்சி வசப்படுங்க. இது வேகமா போகுது. ஷார்ப்பா இருக்கு. ஓ டைரக்டா அவங்ககிட்ட போய் வெடிக்க வைக்கிறான்.
பறவையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்களா? ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கிற மாதிரி தெரியல. நான் சொல்றத கவனமா கேளுங்க ககாஷி சென்சை. அந்த புக் கிளைமேக்ஸ்ல இருக்கிற ட்விஸ்ட் என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அட பாரு. அந்த புக்ல கடைசியா ஹீரோ யாருன்னு சொல்லுங்க. நான் அதை கேட்க மாட்டேன். ஸ்பாய்லர் பண்றான். இப்படிதான் நாங்களும் கமெண்ட்ஸ் பார்க்குறப்போ போச்சு, எதுவுமே பண்ண முடியாது. எங்களுக்காகவே ஒரு சீன் வச்ச மாதிரி இது எடுத்துட்டானா? அடா வாய்ஸ் அசால்ட்டா முடிச்சிட்டா. ஒரு நிஞ்சாவா நீங்க இதையும் எதிர்பார்த்திருக்கணும். அப்படிதானே சென்சே? எல்லாத்தையும் காண பெருசுதான். எனக்கு இது தேவைதான். வீக்னஸ்ல அடிச்சிட்டான். பால் போட்டாயா? தானே ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. இப்ப அவனை தாண்டி உள்ள போட பார்க்கலாம். அவ்வளோ பெரிய வெடிப்புல இருந்து எப்படி தப்பிச்சான்னு தெரியல. இல்ல இன்னும் ஒரு வேளை தப்பிக்கலையா? பின்னாடி எவ்வளவு பெருசு. முடிஞ்சிச்சா? இன்னைக்கு எபிசோட் சூப்பரா இருந்ததுங்க. ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு ஃப்ரேம்ல நருட்டோது சாக்குறாது காட்டுறாங்க, அந்த பக்கம் காராது காட்டுறாங்க. நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேருமே வந்து இங்க போராடி தான் இருக்காங்க. இவங்களும் வந்து அடுத்த இதுக்கு போறது எந்த அளவுக்கு பவர் ஆயிருக்காங்கன்றது, அங்க காரவுமே வந்து எந்த அளவுக்கு இப்போ முன்னேறி இருக்கான்றது அங்க அந்த ஃபைட்ல தெரியுது. சூப்பரா இருந்துச்சு. எனக்கு இந்த எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொன்னு காராவோட அந்த ஸ்டைல், அவனோட பாடி லாங்குவேஜ், அவன் பாக்குற விதத்துல எனக்கு ஒரு ஹீரோ மெட்டீரியல் மாதிரி இந்த ஒரு ஹீரோ பார்த்து நம்ம எப்படி ரசிப்போம் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது காரா பண்ணது எல்லாமே. அந்த ஊர்ல என்ன சொல்றது, அவன் சோலோவா ஃபைட் பண்ண, யாரோட ஹெல்ப்பும் கேட்கல, யாரும் எதுவும் சொல்லல. அவனா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். எந்த இதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம அழகா அவன் அந்த அவனுடைய வேலை என்ன, அதுதான் ஊரை காப்பாற்றதான் வேலை, அதுன்ட்டு இறங்கிட்டான் அவன். எனக்கு என்னன்னா ஒக்காக வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே அந்த கம்பீரம் வந்துடும் போல இருக்கு ஆட்டோமேட்டிக்கா. இப்போ அவன் நிக்கிற ஸ்டைலு, பாக்குற லுக்கு எல்லாமே ரொம்ப கம்பீரமா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. ககாஷி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்பவுமே. சரி, இன்னைக்கும் வந்து செம்மையா இருந்துச்சு. ஆமாங்க, அந்த சைன் பண்ணதா இருக்கட்டும், அடிக்கிறது கூட வந்து சாக்கரம் அடிச்சதெல்லாம் செம ஃபன்னா இருந்தது. டாக்டர் அடிச்சதுதான் ஹைலைட். எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு அந்த சைன் தாங்க வேற லெவல் ஸ்பீடு. இப்படி பண்ணா இப்போ ஆப்போனண்ட்ல இருக்கிறவங்களுக்கு இப்போ இவர் என்ன சைன் பண்ணாரு, இப்போ என்ன நடக்க போகுதுன்றதே கெஸ் பண்ண முடியாது. இப்போ ஆப்போனண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஓகே இப்போ வாட்டர் ஸ்டைல் பண்ண போறாரா, இல்லை இதை பண்ண போறாரா, எது பண்ண போறாருன்னு ஒரு ஐடியா இருக்கும். இவர் என்ன பண்றானே தெரியாம ஆப்போனண்ட்ல முழிப்பாங்க, அதுக்குள்ள இவர் முடிச்சிருவாரு. ஸோ ரொம்ப டேஞ்சர் தான் இவரு. ஆனா ஈஸியா முடிச்சுட்டாங்க. அவர் என்னென்னவோ பிளான் பண்ணி யோசிச்சுட்டு இருந்தா அசால்ட்டா முடிச்சுட்டாங்க. நான் வந்து அந்த கழுகு இன்னொன்னுலாம் கீழே வந்துட்டு இருந்ததா, நான் அதெல்லாம் ஏதோ கண்ட்ரோல் பண்ணிட்டாங்களா, அதை வச்சு திசை திருப்ப போறாங்களோலாம் நான் யோசிக்கிறேன். பார்த்தா சிம்பிளா அப்படியே முடிச்சுட்டாங்க. ஆமா, எனக்கு கிளாசிக் நடந்துச்சு, அதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சு. ஷூரிங்கன் மாதிரி நருட்டோ மாறி அப்படி கிட்ட போனாலும் அந்த மாதிரி இந்த பறவையா மாறி எதனா ட்ராப் பண்றானோ, சும்மா இந்த ஷேடோக்குள்ள ரெண்டு பேரும் முன்னாடி வர வச்சுட்டு பின்னாடி வெளியே அவங்க எலியும் அந்த பறவை மாதிரி வந்து பின்னாடி எடுத்துறாங்களா. நான் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். பையன் வந்தா சிம்பிளா அந்த புக்கோட ஸ்பாய்லர் பண்றேன்ட்டு ஆரம்பிச்சா அவர் காது பிடிப்பாரு. வீக்னஸ் எங்களுக்கு சொல்ற மாதிரி இருந்துச்சுங்க. நாங்க கூட இப்படிதான் கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஐயோ ஸ்பாய்லர் பண்ணிட்டாங்களே அப்படின்னு டெலிட் பண்றது அது பண்றது திணறுவோம். எங்களுக்கு எங்களை பாக்குற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, நம்ம இதோட வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.